ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்சி அட்ராசிட்டி சேனலில் நம்ம இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் எப்போயுமே 2 நாளைக்கு ஒரு டைம் துணி வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன். நம்ம வீட்டுக்கு வெளியே மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். அது மழை வந்ததுக்கு அதுக்கும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம துணியை கொண்டு போய் காய போட்டுடலாம். மழை வந்ததுனால நல்லா ஸ்டெப்ஸும் சரி, மேலே மாடியும் சரி நல்லா க்ளீனாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு தான் இருந்தது. இப்போ 7 மணி தாங்க ஆகுது. நல்லா வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு ஒரு மணி நேரத்தில் நல்லா துணியும் காஞ்சிரும். மார்னிங் டைமில் இந்த மாதிரி அந்த மைல்டாக அந்த குயில் சவுண்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். துணியெல்லாம் காய வச்சிட்டோம். இப்போ கீழே போய் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். தம்பியும் என்னோடய ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கிங் வேலையை நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், தம்பி நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் தாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். மட்டன் வந்து 1/2 kg எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்ருக்கு. நான் மட்டன் இதில் குக்கரில் போட்டு வேக விட்டதுனால அதிலே குழம்பும் நான் வச்சுட்டேன். ஷார்ட்ஸ்லலாம் வந்து நான் குழம்பு கிரேவி குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. ஒரு பக்கம் மட்டன் குழம்பு, இன்னொரு பக்கம் ரசமும் வச்சுட்டேன். இது வந்து மத்தியானம் ஒயிட் ரைஸ்க்கு ரசமும் கையோடு வச்சுட்டேன். தம்பிக்கு மட்டும் மட்டன் கிரேவி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பாக எடுத்து வச்சிட்டேன். அவனுக்கு வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு, எங்களுக்கு மட்டும் தான் கிரேவி. அவனுக்கு மட்டன் குழம்பு பீஸோடு அப்படியே எடுத்து வச்சிட்டேன் தம்பிக்கு. நான் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கையோட அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேங்க, இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அந்த மட்டன் செஞ்சதுனால ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் கையோட. இது பாருங்கள், ரசமும் ரெடி ஆயிடுச்சு மதியம் சாப்பாட்டுக்கு. மட்டன் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி, மாவு எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் எந்திரிச்சோடனே நாம் இட்லி சாப்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். டைம் பாருங்கள், இப்போ 9:30 ஆகிடுச்சி. இன்னமும் நம்ம தம்பி எந்திரிக்கல. நான் லைட்டு போட்டு விட்டுட்டேன். இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிச்சிட்டான். இதோட முகோ பட்டோ ஸ்கூல் ஆகணுமா? பட்டோ கிச்சு 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 முகு நெகுத்தா சிரிக்கிறான் தம்பி. டேய் இங்கே பாடுறா. கிச்சு கிச்சு கிச்சி கிச்சி முகு நெகுத்தா. வேணும்னு தான் தூங்குறானா இவன். இங்கே பாடுறா. என்ன சீச்சி வேணும்? ஆ, சில்லியா? என்ன சில்லி? ஆ, என்ன சில்லி வேணும்? அதான் என்ன சில்லி? ஏய், என்ன சில்லி? ஆ, ஏ எந்திரிடா பட்டு. டே எந்திரிடா. ஏ எந்திரிடா, இங்கே வாடா. இருந்துட்டீங்க எந்த மிஷின் மேலே? அப்படியா, நல்லா தூங்குனீங்களா? இது என்னது? ஆ, ஹெட்செட்டா? யாருது? யாருது? விக்கப்பன்தா. அந்த ப்ரஷ்ஷு ஸ்கூலுக்கு போகலாமா? ஏன் வேண்டாமா? சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இங்கே விளையாண்டுட்ருக்கலாம். நென்ன நம்ம நேற்று கடைக்கு போனோம்ல, ஸ்கூலில் பார்த்தோம் தானே, நம்ம மிஸ்ஸு பார்த்தோம் தானே. பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க மிஸ்ஸு? மிஸ்ஸு என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலையா? ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி வாங்கன்னு தானே சொன்னாங்க. நாளைக்கு போகலாமா? ஓகே டன். எப்போ போகிறீங்க ஸ்கூலுக்கு? 10 days கழிச்சா?
ஓகே, இரு இரு இரு, கை மடுக்கூடாது அம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, சாப்பிட்ருங்க. சரி, பாய் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் பள்ளிப்பாளையம் சிக்கன் கேட்டிருந்தாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சமாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். குட்டி குட்டி பீஸாக நான் கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு கொத்து, அப்புறம் வரமிளகா ஒரு 5-6 போதுங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும், அதனால் ஒரு 5-6 வரமிளகா போதும். மெயினே இது 3 மட்டும்தாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா. இது வந்து நல்லா காரம் கொடுக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இது தாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கா, அவள் செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும்னு சொல்லி. நான் இதுக்கு செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ கடாய் வச்சிட்டேன். ஒரு எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இந்த வரமிளகா போட்டுடணும். எண்ணெயிலேயே தான் இந்த வரமிளகா போடணும், அப்போ தான் இந்த காரம் ஃபுல்லாக அதில் இறங்கும். நம்ம வந்து கறி மசாலா, இந்த மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது, இந்த வரமிளகா மட்டும்தான். அதனால தான் எண்ணெயிலேயே போடுறோம், அப்போ தான் இந்த காரம் ஃபுல்லாக அதில் இறங்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரியட்டும். இது பண்ணும்போது ஃபேன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப காட்டாக இருக்கும். எனக்கே அப்படி தான் இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் அதிலேயே சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கூட நான் பார்த்த வீடியோஸில் போடலை, நானாக தான் போட்டிருக்கேன். அது நம்ம இஷ்டம்தான். தம்பி ராவடி பண்ணிகிட்ருக்கான், ஏதோ வந்து கேட்டுட்ருக்கான். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் பார்த்த வீடியோஸில் சிக்கன் வந்து இன்னும் குட்டி குட்டியாக இருந்தது. நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது, பரவாயில்ல, இது ஓகே தான். எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக கூட இருக்கட்டும், நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாதுங்க, ஃபுல்லாக எண்ணெயிலேயே தான் வதங்கணும். நான் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சாஃப்டாக வேகிறதுக்கோசரம், சீக்கிரமாகவும் வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம இதில் தண்ணியே சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம், அப்புறம் அடி பிடிச்சிக்க போகுது. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்த்தலை, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் வேக இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், காஷ்மீர் சில்லி போட்டிருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு முன்னே இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, கலர் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனலாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். இது ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது, நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. டேஸ்ட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நல்லா இருக்குங்க. உண்மையாலும் நான் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எப்படி இருக்கோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
அவ்வளோதாங்க. நான் இந்த தம்பியும் ரெடி ஆகிட்டான், அவனையும் குளிக்க வச்சிட்டேன். சண்டே விலாக் எங்களுக்கு எப்போயுமே இப்படி தாங்க போகும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். ஃபைனலி தம்பியும் ரெடி ஆகிட்டான், சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.